அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 மணற்கேணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயல் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகாபாரதம் தமிழ் படுத்தம் மதுராபுரி சங்கம் வைத்தம் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது பற்றி சொல்கிறாங்க. பிற நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் எப்போது நிறுவப்பட்டன அப்படின்றாங்க. விடுதலைக்கு பின் நிறுவப்பட்டன. பிற நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் எப்பொழுது நிறுவப்பட்டன அப்படின்னா விடுதலைக்கு பின் நிறுவப்பட்டன. மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம். மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் மரபியல். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து போகலாம். 5வது கொஸ்டின், மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் போகலாம். மொகு சாஸ்டு என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. விடைத்தர அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான ஆன்சர். மொகு சாஸ்டு என்னும் ஜப்பானிய சொல்லின் பொருள் விடைத்தர அவகாசம் வேண்டும். அடுத்து போகலாம். வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட நூல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கம்பராமாயணமும் படிச்சிருப்பாங்க, சிவக சிந்தாமணியும் வடமொழி பேஸ் பண்ணி தான் படிச்சிருப்பாங்க, வில்லி பாரதமும் வடமொழி பேஸ் பண்ணி தான் படிச்சிருப்பாங்க. நீங்கள் படைக்கப்படாத நூல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, படைக்கப்படாத நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. சரிங்களா, அப்போது வடமொழி கவிதையை தழுவி படைக்கப்படாத நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. அடுத்த கொஸ்டின் போகலாம். மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபடும் நிறுவனங்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிலையம், இவை அனைத்தும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். பன்னாட்டு மொழிகளை கற்பிப்பவை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தனியார் நிறுவனங்கள், வெளிநாட்டு தூதரகங்கள், பள்ளிகள், இவை அனைத்தும். ஸோ ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். காசியினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. காசினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் குலோத்துங்கன். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், குலோத்துங்கன். அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருத்தி தெரிக. 1942 ராகுல் சங்கரியாஜயன் அப்படின்னு சொல்கிறவங்க. 1941 பார்த்தீங்கன்னா கனமுத்தையா. 2016 முத்து மீனாட்சி. 2018 உமாவாசிக்கு. சரிங்களா, ஸோ இதை பார்த்துக்குங்க. 1942 பார்த்தீங்கன்னா ராகுல் சங்குரித்யாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் 3. 1949 கனமுத்தையா 4. 2016 முத்து மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2018 உமாவாசகி. 3, 4, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது எது அப்படின்னு கேட்குறாங்க. மொழிபெயர்ப்பு. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் உணரப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க.
மனவை முஸ்தபா. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஒரு மொழியில் உணரப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. அடுத்த கொஸ்டின் போகலாம். 14வது கொஸ்டின். உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொறியியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் யார்? உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொறியியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மூகா ஜெகநாதன் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். மூகா ஜெகநாதர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 15வது கொஸ்டின். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு எது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு. சின்னமனூர் செப்பேடு. 16வது கொஸ்டின் போகலாம். சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று எது அப்படின்னு கேட்குறாங்க. சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்படாத இலக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. வடமொழி கதையை தழுவி படைக்கப்படாத இலக்கியம். ஸோ அதாவது சிவகசிந்தாமணி, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், வில்லிபாரதம் அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் வடமொழி கதையை தழுவி படைக்கப்படாத இலக்கியம். அடுத்த கொஸ்டின் போகலாம். வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட இலக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட இலக்கியத்தை கண்டறிக அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ பெருங்கதை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பெருங்கதை. அடுத்த கொஸ்டின் போகலாம். பாரதியின் மொழிபெயர்ப்புகளை பொருத்தி காட்டுக அப்படின்னு சொல்கிறாங்க. பொருட்காட்சி அப்படின்னா எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. 4. இருப்பு பாதி வந்து ஈஸ்ட் இண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3. புரட்சினா ரிவால்வேஷன். 2. வேலை நிறுத்தனா ஸ்ட்ரைக். 1. 4, 3, 2, 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான டேஸ் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டவர் அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி ஷேக்ஸ்பியர். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டவர் அப்படின்றாங்க. அடுத்து 21வது. எந்த நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டன அப்படின்றாங்க. 18ஆம் நூற்றாண்டு முதல். 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டன. அடுத்த கொஸ்டின் போகலாம். மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை டேஸ் அப்படின்றாங்க. இலக்கிய திறனாய்வு. மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை இலக்கிய திறனாய்வு. அடுத்த கொஸ்டின் போகலாம். 23வது கொஸ்டின். 1942ஆம் ஆண்டு ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 1942ஆம் ஆண்டு ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ராகுல் சங்கிருத்தியாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து போகலாம். 24வது கொஸ்டின். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை கனமுத்தையா தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை கனமுத்தையா தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எப்போ அப்படின்றாங்க. ஆப்ஷன் சி 1949 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 25வது கொஸ்டின் போகலாம். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு மற்றும் மொழி டேஸ் பெயர்த்தவர்களையும் பொருத்தி காட்டுக அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ நம்ம முன்ன பார்த்து தான் கனமுத்தையா 1949 கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் என் ஸ்ரீதர் வந்து 2016 கரெக்டு. முத்துமீனாட்சி 2016 அதுவும் கரெக்டு. உமாவாசிக்கு 2018. ஸோ 1, 2, 3, 4 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 26வது. வடம் அதாவது கயிறு, ஒட்டகம் என்ற இரு பொருளுக்குரிய சொல் எது அப்படின்றாங்க. வடம் அல்லது கயிறு, ஒட்டகம் என்று இரு
பொருளுக்குரிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா கேமல். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், கேமல். அடுத்த கொஸ்டின் போகலாம். 27வது கொஸ்டின். ஜெர்மனியில் ஓர் ஆண்டில் பிற மொழியிலிருந்து டேஸ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஜெர்மனியில் ஓர் ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து டேஸ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. 5000 நூல்கள். சரிங்களா, 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அடுத்த கொஸ்டின் போகலாம். தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதலிடத்தில், இரண்டாம் இடத்தில் டேஸ் இடம் வகிக்கிறது அப்படின்றாங்க. ஸோ முதலிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம், இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம். சரிங்களா, ஆங்கிலம், மலையாளம். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 29வது கொஸ்டின். மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாக்கி டேஸ் ஏற்படுகிறது அப்படின்றாங்க. மொழி வளம் ஏற்படுகிறது. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி டேஸ் ஏற்படுகிறதுனா மொழி வளம் ஏற்படுகிறது. 30வது கொஸ்டின். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார்கள் அப்படின்னா பயன்களை என குறிப்பிடுவார்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 31வது கொஸ்டின். எந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா ஹார்ட்வார்ட் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஹார்ட்வார்ட் பல்கலைக்கழகம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொண்டாந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் யார்? சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொண்டாந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதி யார். சரிங்களா, பாரதியார் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். தே மதுரா தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் யார் அப்படின்றாங்க. பாரதியார். தே மதுரா தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் 34வது கொஸ்டின் பாருங்க. பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய எத்தனை பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன அப்படின்றாங்க. ஏறக்குறைய 1000. சரிங்களா, பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. அடுத்த கொஸ்டின் போலாம். 35வது கொஸ்டின். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொண்டாந்திங்கு சேர்ப்பீர் பாரதியாரின் இக்கூற்று உணர்த்தும் கருத்து. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொண்டாந்திங்கு சேர்ப்பீர், இவற்றில் பாரதியாரின் இக்கூற்று உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். உலகெங்கும் காணப்படும் செல்வங்கள் தமிழகத்தில் வந்து சேர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். 36வது கொஸ்டின். அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை என பிரிக்கப்படுகிறது. அருந்துணையை பிரித்தா அருமை கூட்டல் துணை. அடுத்த கொஸ்டின் போகலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்ற இவ்வடிகள் குறிப்பிடப்படுவது எது அப்படின்றாங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்ற இவ்வடிகள் குறிப்பிடுவது எது? 37வது கொஸ்டின். ஆப்ஷன் சி கல்வி. சரிங்களா, கல்வி தான் நம்மளுடைய அறிவியெல்லாம் பெருக்குது. நெக்ஸ்ட் போகலாம். 38வது கொஸ்டின். அருளை பெருக்கி அறிவை திருத்தி இவ்வடியில் பயின்று வரும் தொடை நயம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி. ஸோ இதில் பயின்று வருவது எதுனா மோனை. சரிங்களா, மோனை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து போகலாம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் எது அப்படின்றாங்க. கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர், சங்க இலக்கியம். செய்குத்தம்பி பாவலார் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்றாங்க. செய்குத்தம்பி பாவலார் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் சதாவதானி. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், சதாவதானி. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க. ஆப்ஷன் சி திருவள்ளுவர். ஊரும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். செய்குத்தம்பி பாவலர் சிறந்து விளங்கிய கலை. செய்குத்தம்பி பாவலர்
சிறந்து விளங்கிய கலை எது அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி சதாவதானி. சரிங்களா, சதாவதானம். அடுத்த கொஸ்டின் போகலாம். 43வது கொஸ்டின். செய்குதம்பி பாவலரின் மாவட்டம் மற்றும் வட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். செய்குதம்பி பாவலரினுடைய மாவட்டம் வந்து கன்னியாகுமரி, வட்டம் வந்து இடலாக்குடி. அடுத்த கொஸ்டின் போகலாம். 44வது கொஸ்டின். செய்குதம்பி பாவலர் எந்த வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறமை பெற்றவர்? செய்குதம்பி பாவலர் எந்த வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர்னா 15. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், 15. 45வது கொஸ்டின். சதாவதானி என்ற பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. செய்குதம்பி பாவலர். சதாவதானி என்ற பாராட்டு பெற்றவர் செய்குதம்பி பாவலர். 46வது. சதாவதானி என்பது என்ன அப்படின்றாங்க. சதாவதானி என்பது ஒரே செயலை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது. 100 செயலை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது. ஆப்ஷன் ஏ 100 செயலை ஒரே நேரத்தில் செய்து காட்டுவது அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 47வது கொஸ்டின். செய்குதம்பி பாவலர் சதாவதானி என்று பாராட்டப்பட்ட இடம் மற்றும் நாள் அப்படின்றாங்க. செய்குதம்பி பாவலர் சதாவதானி என்று பாராட்டப்பட்ட இடம் மற்றும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை விக்டோரியா அரங்கம் 1907 மார்ச் 10 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். செய்குதம்பி பாவலர் சதாவதானி என்று பாராட்டப்பட்ட இடம் சென்னை விக்டோரியா அரங்கம், நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1907 மார்ச் 10. அடுத்து 48வது கொஸ்டின். செய்குதம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணி மண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ள இடம். செய்குதம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணி மண்டபமும் பள்ளியும் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா இடலாக்குடி. சரிங்க, ஏன்னா அவருடைய பிறந்த ஊர் தான் வந்து இடலாக்குடி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சதம் என்றால் டேஸ் என்று பொருள் அப்படின்றாங்க. சதம் என்றால் 100 என்பது பொருள். அடுத்த கொஸ்டின் போகலாம். 50வது கொஸ்டின். தோண்டும் அளவு நீர் சுரக்கும் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுவது எது அப்படின்னா திருக்குறள். தோண்டும் அளவு நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. திருக்குறள். நெக்ஸ்ட் 51வது கொஸ்டின். இடைக்காடனாரின் பாடலை எழுந்தவர் டேஷ். இடைக்காடனாரின் அன்பு வைத்தவர் யார் அப்படின்றாங்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவரும் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் அப்படின்றாங்க. பாடலை இகழ்ந்தவர் மன்னன், அன்பு வைத்தவர் இறைவன். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். கபிலரின் நண்பர் யார் அப்படின்றாங்க. 52வது கொஸ்டின். கபிலரின் நண்பர் இடைக்காடனார். சரிங்களா, இடைக்காடனார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் படலங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடல் புராணத்தின் படலங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 64 அப்படின்றது தான் சரியான ஆன்சர், 64. அடுத்த கொஸ்டின் போகலாம். 55வது கொஸ்டின். தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பரை யாருக்கு கவரி வீசினான் அப்படின்றாங்க. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பரை யாருக்கு கவரி வீசினான் அப்படின்னா மோசிக்கீரனாருக்கு கவரி வீசினார். சரிங்களா, மோசிக்கீரனார். அடுத்த கொஸ்டின் போகலாம். 56வது கொஸ்டின். வேப்பமாலை அணிந்தவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வேப்பமாலை அணிந்தவன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன், குசேல பாண்டியன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவர் தான் சொல்கிறாங்க. வேப்பமாலை அணிந்தவன் பாண்டிய மன்னன். மோசிக்கீரனார் முரசுக்கட்டலில் கண்ணையர காரணம் என்ன அப்படின்றாங்க. ஸோ களைப்பு மிகுதியால். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர், களைப்பு மிகுதியால். 58வது. களைப்பு மிகுதியால் மூரித்தீம் தேன் வழிந்து ஒழுகு தாரானை கண்டு என்னும் தொடரில் தாரானை என்பது யாரை குறிக்கிறது அப்படின்றாங்க. பாண்டியனை குறிக்கிறது. சரிங்களா, இந்த தாரானை என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா பாண்டிய மன்னனை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க. பரஞ்சோதி முனிவர்
பிறந்த ஊர் திருமறைக்காடு. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், திருமறைக்காடு. அடுத்த கொஸ்டின் போகலாம். திருவிளையாடல் புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடல் புராணத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 3 காண்டங்கள். சரிங்களா, 3 காண்டங்கள். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெற்றும் காண்டம் எது? இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எது அப்படின்றாங்க. திரு அளவாய காண்டம். திரு அளவாய காண்டம். 62வது கொஸ்டின். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் எத்தனையாவது படலம் அப்படின்றாங்க. 56வது படலம். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் எத்தனையாவது படலம் அப்படின்னா 56வது படலம். 63வது கொஸ்டின். அரசரும் புலவருக்கு டேஸ் வீசுவர். அரசரும் புலவருக்கு வந்து கவரி வீசுவர் அப்படின்றாங்க. கவரி வீசுவர். 64வது. குசேல பாண்டியன் எந்த நாட்டை ஆட்சி புரிந்தான் அப்படின்றாங்க. பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தான். குசேல பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். குசேல பாண்டியன் என்னும் மன்னன் யாருடைய புலமையில் சிறந்து விளங்கினான்? குசேல பாண்டியன் என்னும் மன்னன் டேஸ் புலமையில் சிறந்து விளங்கினான். தமிழ் அப்படின்ற, அதாவது தமிழ் புலமையில் தான் வந்து சிறந்து விளங்கினான். அடுத்த கொஸ்டின் போகலாம். 66வது கொஸ்டின். சொல்லின் வடிவாக இறைவனின் இடப்புறம் வீற்றிருப்பவள் யார்? சொல்லின் வடிவாக இறைவனின் இடப்புறம் வீற்றிருப்பவள் பார்வதி. 67வது. சொல்லின் பொருளாக விளங்குவது யார்? சொல்லின் பொருளாக விளங்குவது இறைவன். சரிங்களா, சொல்லின் பொருளாக விளங்குவது இறைவன். சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்ததாக இறைவனிடம் இடைக்காடனார் டேஸ் கூறினார் அப்படின்றாங்க. சினத்துடன் கூறினார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இடைக்காடனாரின் சொல் டேஸ் போல் இறைவனிடம் திருச்செவியில் சென்று தைத்தது அப்படின்றாங்க. இடைக்காடனாரின் சொல் டேஸ் போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது அப்படின்றாங்க. ஸோ வேர்படை அப்படின்னு சொல்கிறது தான் சரியான ஆன்சர், வேர்படை போல். அடுத்த கொஸ்டின் போகலாம். 70வது கொஸ்டின். டேஸ் ஆற்றின் தென்பக்கத்தே ஒரு திருக்கோவிலை ஆக்கி இறைவன் அங்கு சென்று இருந்தார் அப்படின்றாங்க. அதாவது எந்த ஆறு அப்படின்றாங்க. வைகை ஆற்றினுடைய தென் பக்கத்தை, இது கேட்பாங்க எந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம், தென் பக்கத்தில். நெக்ஸ்ட் போகலாம். 71வது கொஸ்டின். திரு அளவாய் கோவிலை விட்டு வெளியேறிய இறைவன் வடிவத்தை மறைத்து டேஸ் வடக்கே வைகை ஆற்றின் தென்பக்கத்தே சென்று இருந்தார் அப்படின்றாங்க. அதாவது இலங்க அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இலங்க வடக்கே வைகை ஆற்றின் தென்பக்கத்தே சென்று இருந்தார். அடுத்த கொஸ்டின் போகலாம். 72வது. கடம்பாவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் யார்? கடம்பாவனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் இறைவன். மன்னன் இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து டேஸ் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் அப்படின்றாங்க. அதாவது பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். யாரு? குசேல மன்னன். அடுத்த கொஸ்டின் போகலாம். 74வது. கேள்வியினான் காடனும் கபிலனும் இச்சொற்களுக்குரிய இலக்கண குறிப்புகளை கண்டறிக. கேள்வியினான் காடனும் கபிலனும் இச்சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பை கண்டறிக அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வினையால் அணியும் பெயர் எண்ணுமை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். வினையால் அணியும் பெயர் எண்ணுமை. 75வது கொஸ்டின். மாசர விசித்த வார்ப்புன் வல்பின் என்று பாடிய புலவர் பாடப்பட்டவன் யார் அப்படின்றாங்க. ஸோ பாடிய புலவர் வந்து பார்த்தீங்கன்னா மோசிக்கீரனார். தகடூர் எறிந்த பெருஞ்சோரல் இரும்பாரை பற்றி வந்து பாடியிருப்பார் மோசிக்கீரனார். அடுத்த கொஸ்டின் போகலாம். 76வது. அரண்மனையின் முரசு கட்டிலில் தூங்கியவர் டேஷ் கவரி வீசிய மன்னர் டேஷ். அரண்மனையின் முரசு கட்டிலில் தூங்கியவர் டேஷ் கவரி வீசிய மன்னர் டேஷ் அப்படின்றாங்க. தூங்கியவர் வந்து மோசிக்கீரனார், கவரி வீசியவர் பெருஞ்சேரல் இரும்பறை. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்றாங்க. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின் போகலாம். பரஞ்சோதி முனிவர் டேஷ் பக்தி மிக்கவர் அப்படின்றாங்க.
பரஞ்சோதி முனிவர் டேஷ் பக்தி முக்கியவர் அப்படின்னா சிவபக்தி முக்கியவர். சிவபக்தி மிக்கவர். நெக்ஸ்ட் போகலாம். திருவிளையாடற் கதைகள் டேஷ் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். 80வது கொஸ்டின். உனக்கு படிக்க தெரியாது என்ற உள்ளத்தில் பெற்ற அடி மேரி மெக்லியோட் பெத்தியூன் டேஸ் உருவாக்கிட்ட காரணமாயிற்று அப்படின்றாங்க. அதாவது குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்க காரணமாயிற்று. உனக்கு படிக்க தெரியாது என்ற உள்ளத்தில் பெற்ற அடி மேரி மெக்லியோட் பெத்தியூன் டேஸ் உருவாக்கிட காரணமாயிற்று அப்படின்னா குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்க காரணமாயிற்று. மேரி மெக்லியோட் பெத்தியூன் குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட பணம் சேர்த்த விவரங்கள் பற்றி கேட்குறாங்க. சமையல் செய்து, தோட்டமிட்டு, பொது இடங்களில் பாட்டு பாடி, பிச்சை எடுத்து. ஸோ இவை அனைத்துமே வரும். சரிங்களா? 1, 2, 3 பிச்சை எடுக்கிறது மட்டும் கிடையாது. சரிங்களா? மற்ற இவை அனைத்துமே சமையல் செய்து, தோட்டமிட்டு, பொது இடங்களில் பாட்டு பாடி. சரிங்களா? இவை அதாவது இந்த 3மே வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 4வது மட்டும் கிடையாது, மற்ற 3 வரும். அடுத்த கொஸ்டின். அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன் சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அப்படின்றாங்க. அதாவது எந்த சமூகத்துக்கு ஒரு குரலாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு. சரிங்க, உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குரலாக இருந்தவங்க தான் இந்த அமெரிக்க கருப்பின பெண்மணியான மேரி மெக்லியோட் பெத்தியூன். 83வது கொஸ்டின். மேரி மெக்லியோட் பெத்தியூன் என்னும் அமெரிக்க கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யார் அப்படின்றாங்க. 83வது கொஸ்டின். மேரி மெக்லியோட் பெத்தியூன் என்னும் அமெரிக்க கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யார் அப்படின்னா கமலா லயன். சரிங்களா? கமலா லயன். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொர்க்கை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்றாங்க. தூத்துக்குடி. கொர்க்கை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. 85வது கொஸ்டின் பாருங்களேன். கொர்க்கை கோமன் கொர்க்கையம் பெருந்துறை என்று குறிப்பிடும் நூல். கொர்க்கை கோமான் கொர்க்கையம் பெருந்துறை என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்றாங்க. ஐங்குறு நூறு. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 86. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது என்ன வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது என்ன விடை அப்படின்றாங்க. ஸோ இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்டது என்ன வினா அப்படின்னு பார்த்தோன்னா அரியா வினா. சரிங்களா? அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்கிறது சுட்டு வினா. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அரியா வினா அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அரியா வினா அப்படின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அரியா வினா. அடுத்து போகலாம். பிறருக்கு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. ஸோ மற்றவங்களுக்கு பொருள் கொடுக்குறானோ அது என்னன்னு சொல்லுவாங்க, இவர் பெரிய கொடவல்லல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கொடை வினா. சரிங்களா? கொடை வினா. அடுத்த கொஸ்டின் போகலாம். மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை எது அப்படின்னு கேட்குறாங்க. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை. ஏவல் விடை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். 90வது. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். உருவது கூறல் விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். உடன்பட்டு கூறும் விடை எது அப்படின்றாங்க. உடன்பட்டு கூறும் விடை பார்த்தீங்கன்னா நேர் விடை. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். உடன்பட்டு கூறும் விடை நேர் விடை. 92வது. வினாவிற்கு வினாவை திரும்ப கேட்பது. வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு வினாவை திரும்ப கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். மறுத்து கூறும் விடை எது அப்படின்னு கேட்குறாங்க. மறுத்து கூடும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மறை விடை.
மறுத்து கூறும் விடை மறை விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது. ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது என மொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. என மொழி விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடை. ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடை அப்படின்னு கேட்குறாங்க. வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். 96வது. ஆசிரியர் மாணவரிடம் இப்பாடலின் பொருள் யாது அப்படின்னு சொல்றது என்ன வினா அப்படின்றாங்க. அறிவினா. ஏன்னா ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும், மாணவருக்கு தெரியாது. ஸோ அறிவினா. 97வது. மாணவன் ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது வினாவுவது எது. மாணவன் ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது என வினாவுவது பார்த்தீங்க அப்படின்னா அறியா வினா. ஏன்னா மாணவனுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அதனால் தெரிஞ்சதுக்காக கேட்கறது அறியா வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணி மேகலையா. இச்செயலை செய்தது மங்கையா மணி மேகலையா என்பது என்ன வினா அப்படின்னு கேட்குறாங்க. ஐய வினா. சரிங்களா, ஐய வினா. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது இந்த ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா. வினா எத்தனை வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும். 6 வகைப்படும். வினா 6 வகைப்படும். 111வது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுவது. சரிங்களா, என்னிடம் பாரதிதாசனுடைய கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனுடைய கவிதைகள் இருக்கின்றனவா என்று கொடுப்பதற்காக வினவுவது கொடை வினா. கொடுத்தாவே அது கொடை வினா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி விலையை என்ன, அதாவது வினை அப்படின்னு சொல்றாங்க. என்ன வினா அப்படின்றாங்க. ஏவல் வினா. சரிங்களா, ஏவல் வினா. அடுத்த கொஸ்டின் போகலாம். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா விடை 8 வகைப்படும். சரிங்களா, வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். வெளிப்படை விடைகளில் பொருந்தாததை கண்டறிக அப்படின்றாங்க. வெளிப்படை விடைகளில் பொருந்தாததை கண்டறிக. ஏவல் விடை. மற்றபடி சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இதெல்லாம் பொருந்தும். பட் ஆனால் ஏவல் விடை பொருந்தாது. நேரடி விடையாக இருக்கும் வெளிப்படை விடைகள் எத்தனை. நேரடி விடையாக இருக்கும் வெளிப்படை விடைகள் எத்தனைனா 3. இப்போதான் பார்த்தோம். நேர்விடை, சுட்டு விடை, ஏவல், அதாவது சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இதுதான் கேட்குறாங்க கொஸ்டின். 3 விடை. குறிப்பு விடையாக இருக்கும் குறிப்பு விடைகள் எத்தனை அப்படின்றாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 5. குறிப்பு விடையாக இருக்கும் குறிப்பு விடைகள் 5. அப்போது நேர் விடை மொத்தம் எத்தனை அப்படின்னா 3, குறிப்பு விடை எத்தனைனா 5. அப்போ விடை மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 8. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். குறிப்பு விடைகளில் பொருந்தாததை கண்டறிக. நேர் விடை, ஏவல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஸோ அப்போது நேர் விடை பார்த்தீங்கன்னா குறிப்பு விடையில் வராது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். 108வது கொஸ்டின். செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஸ் என்று பெயர். செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்றாங்க. பொருள்கோள் என்று பெயர். பொருள்கோள் என்று பெயர். அடுத்த கொஸ்டின் போகலாம். பொருள்கோள் எத்தனை வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். 110வது கொஸ்டின். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது டேஷ். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது டேஷ் ஆகும் அப்படின்றாங்க. ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள். நெக்ஸ்ட் 111 பாருங்க. ஒரு செயலில் சொற்கள் முறையே பிறழாமல் நிரல் நெறியாக அமைந்து வருவது என்ன பெயர் அப்படின்றாங்க. ஒரு செயலில் சொற்கள் முறையே பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவதற்கு நிரல் நிறை பொருட்கோள். சரிங்களா, நிரல் நிறை
பொருட்கோள். அடுத்து போகலாம் 114வது கொஸ்டின். நிரல் நிறை பொருட்கோள் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க. 2 வகைப்படும். நிரல் நிறை பொருட்கோள் 2 வகைப்படும். செய்யுள்களில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ வரிசையாக வரதுனால அது எப்படி இருக்கும், ஒரு முறையாக தான் வரும். அப்போது முறை நிரல் நிறை பொருட்கோள். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 114வது. செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் என்ன அப்படின்றாங்க. அப்போது எதிர் நிரல் நிறை பொருட்கோள். ஸோ முன்ன சொன்னது வேறு, இப்போ சொல்கிறது வேறு. சரிங்களா, முன்ன சொன்னது முறையாக இருந்தால் அது முறை நிரல் நிறை பொருட்கோள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எதிராக வந்ததுனால எதிர் நிரல் நிறை பொருட்கோள். அப்போது பொருட்கோள் மொத்தம் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிரல் நிறை பொருட்கோள் 2 வகைப்படும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா முறை நிரல் நிறை பொருட்கோள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதிர் நிரல் நிறை பொருட்கோள். நெக்ஸ்ட் 115வது கொஸ்டின். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடைக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வதற்கு என்ன பெயர் அப்படின்றாங்க. கொண்டு கூட்டு பொருட்கோள். சரிங்களா, கொண்டு கூட்டு பொருட்கோள். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, அவ்வளோதான் போல். 115 கொஸ்டின் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய பலவாஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் சிம்மில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.